வடைன்னு சொல்கிறது யார் வேணாலும் சுற்றலாம். மாவு ஊற வச்சு ரெடி பண்ணி சுடுறது ரொம்ப தப்பு, புரியுதா? கஷ்டப்படணும். முதல்ல அவர் ஒரு கவுன்சிலர் ஏதாவது ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிவிக்கு வந்தாருன்னா பிச்சை தான் இருக்கும். டிவிக்கு யாருக்கு ஆகும்? அதுக்கு தான் அந்த லிஸ்ட் எடுத்துருக்காங்க, ஓட்டுலாம். அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அடிமட்டத்தில் தான் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேனு, அந்த எலைட் பீப்புள்ஸ் எலைட் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அவர் வரமாட்டார், இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும். திருப்பரங்குன்றம் மாதிரி இடங்கள்ல பார்த்தா மத கலவரம் தூண்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரியான ஆட்களை வந்து விரட்டி அடிக்கணும் தமிழக விட்டுனா அதுக்கு ஒரே வழி திராவிடம் பிளஸ் இடதுசாரிகள். ஸ்டாலின் ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒன்று ரெண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல் நிலைப்பாட்டில் அவங்களுக்கே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அவங்க உள்கட்சியை இன்னும் ஸ்டடி பண்ணல. ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஆமாம், நாங்கள் காலகாலமாக அவருக்கு தான் போட்டு பழக்கம். நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். அவர் ஏமாத்திட்டா அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு அவர் தான் மெயின், அவர் தான் நாங்கள் போடுவோம். அவர் ஃபஸ்ட்டு அறிக்கையிலேருந்து எல்லாத்துலேயும் அவர் ப்ரிப்பேர் ஆகி வரணும். ஏன்னா இப்போ 26 விட்டுட்டு அடுத்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியும். திமுக முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாமே திமுக பண்ணிட்டோம், திமுகவுக்கு ஓட்டு போடணும்லாம் இப்போ யாருமே சொல்கிறது. ஆனால் என்னன்னா அவரே ரொம்ப ஃபஸ்ட்டு ஓகேமா இருந்திருக்காரா? காரு 8 கோடி ரூபா டேக்ஸ் கட்ட முடியாமல் கட்சி ஆரம்பித்தவர் அவரை போய் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு சாதாரண துணை நடிகர் பாலா பண்ணுறது கூட அவர் மண்ணிலேயே. ஆட்சிக்கு எல்லாம் வடைன்னு சொல்கிறது யார் வேணாலும் சுற்றலாம். மாவு ஊற வச்சு ரெடி பண்ணி சுடுறது ரொம்ப தப்பு, புரியுதா? கஷ்டப்படணும். முதல்ல அவர் ஒரு கவுன்சிலர் ஏதாவது ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிவிக்கு வந்தாருன்னா பிச்சை தான் இருக்கும். டிவிக்கு யாருக்கு ஆகும்? அதுக்கு தான் அந்த லிஸ்ட் எடுத்துருக்காங்க, ஓட்டுலாம் கொடுக்குறதுக்கு. மோடி சும்மா எடுத்துருக்காரு, அதுக்கு தான் எடுத்துருக்காரு. டிவிக்கு வந்து விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய் அரசியல் சொல்லுவார் ஏதாவது இருக்கா? இல்லை எதுக்காக தமிழ்நாட்டுக்காக எதுக்காக போராட்டிருக்காரா? ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி அரசு வந்து பல இன்னல்களையும் மற்ற மதவாதத்தையும் இந்துத்துவ அதிகாரத்தையும் இங்கே புகுத்துறாங்க. இங்கே மட்டும் இல்லை, மற்ற வட மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கலவரம் தூண்டிக்கின்னு வராங்க. அவங்களோட வந்து இப்போ வந்து கை கொடுத்துருக்குறாங்க நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கட்சிகள். அதனால் அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கி சமமாக இருக்கணுன்ற ஒரு ஆட்சி தான் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் தொடரும். மக்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தான்றதை விட மக்களுக்கு நல்லது செய்கிறது, மக்களோட அடிப்படை மாற்றங்கள் நிறைய விஷயம் தேவைப்படுது. இப்போ வர்றவங்களெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு நிலைப்பாடான அரசியல் யாருக்கிட்டேயும் இல்லை. மக்கள் வந்துட்டு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அடிமட்டத்தில் தான் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேனு, அந்த எலைட் பீப்புள்ஸ் எலைட் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஏரி பகுதி, நிலப்பகுதி எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக இந்த காசா கிராண்டாக அவங்களுக்கெல்லாம் விற்றுடுறாங்க. அங்கே இருக்க அடிப்பட்ட மக்கள் எல்லாரையும் தூக்கிட்டு போய் வேறு எங்கன்னா தள்ளி விட்டுடுறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அரசியல்வாதிகள் இதை பற்றி கண்டுக்க போகிறது கிடையாது. ஏங்க பூங்கா பார்க்கு இதை தான் நாங்கள் தருகிறாங்க. அப்புறம் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. போன வருஷம் ரேஷன் கார்டில் எதுவுமே கொடுக்கல. என்ன அது கொடுக்குறாரு? இல்லை, நம்ம பணத்தை நம்ம திருப்பி, நம்ம கட்டுற வரி பணத்தை நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. அவர்கிட்ட பணத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் விஜய் வந்து அவர் வரமாட்டார், இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும். இவங்களே மாற்றி வந்து கொள்ளாச்சின்னு அவங்க சொத்து சேர்த்து வச்சுன்னு. இல்லைங்க, இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு மத்திய அரசுக்கு அகென்ஸ்டாகவும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ டிஎம்கே தான் இது வரைக்கும் உள்ள ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் இப்போ படித்து வர இளைஞர்களுக்கும், ரெண்டாவது படிப்புக்குமே சம்மந்தமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டிஎம்கே தான் பெஸ்ட்டு. கரெக்டாக தானே போயிட்டுருக்கு ஆட்சி. அது வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது பாது எங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒன்று இவங்க தான்ப்பா. அவங்க கூட்டணி செட் ஆகல. அவங்க தனித்து இருந்தால் நல்லது. அதிமுக பிஜேபி கூட போனதுனால அவங்க அழிவு அவங்களே தேடிக்கினாங்க. இந்துக்கள்னா அப்போ மற்ற 2 பேர் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டின் இது மத கலவரம் மாதிரி தான் நீங்கள் கேட்குறது. எல்லாரும் சமமாக இருக்கிறது தான் திராவிட ஆட்சி. மதத்தை பிரிக்கக்கூடாது. பிரிக்கிறதுனால தான் அவங்க போயிட்டு இருக்காங்க ஸ்டெப்பாக. ஏற்கனவே இருக்கிற இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா பிஜேபி எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டு தேர்தல் முறைகேடு மூலமாக வந்து அங்கங்கே ஆட்சியை பிடிச்சிட்டு வராங்க. 3 முறையும் தமிழகத்தில் நுழையிறதுக்கு 3 தேர்தலையுமே வந்து கடுமையாக முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. எனவே வந்து 2026 இன்றைக்கி இருக்கிற இந்த மதவாத சக்திகளை இந்த திருப்பரங்குன்றம் மாதிரி இடங்களில் பார்த்தா மத கலவரம் தூண்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரியான ஆட்களை வந்து விரட்டி அடிக்கணும் தமிழக விட்டுனா அதுக்கு ஒரே வழி திராவிடம் ப்ளஸ் இடதுசாரிகள். ஏற்கனவே இருந்த ஒரு 5 வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த 5 வருஷத்தில் இவங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு
என்னென்ன உதவித்தொகை எல்லாமே பண்ணுறாங்க. மகளிருக்கு தராங்க. பஸ் கட்டணம் பேருந்து அதனால் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஜனங்க அடிப்படையான இதில் வருமானம் கம்மியாக வாரவங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்குது இந்த அரசாங்கம். ஏடிஎம்கே தான் வரணும், ஏடிஎம்கே தான் வரும். எல்லா விஷயத்துலையுமே சரியில்லை. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு கட்சி சொந்தனே இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க 2 பேரும் வந்து கேட்டகரியிலே இல்லை. பாஜகலாம் வந்தால் மத கலவரத்தை தான் உண்டாக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் அதோட தான் இருக்கும். ஸ்டாலின் ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. 1-2 ஒன்றும் செய்யாமல் இருக்காங்க, அது நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து எந்த ஆட்சியிலையுமே வந்து எல்லாத்தையும் சொன்ன இதெல்லாம் வந்து செய்ததா கிடையாது, அது யாராக இருந்தாலும். அதனால் இப்போ மீண்டும் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரவேற்பாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல் நிலைப்பாட்டில் அவங்களுக்கே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அவங்க உள்கட்சியை இன்னும் ஸ்டடி பண்ணல. ஸோ அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஆமாம், நாங்கள் காலகாலமாக அவருக்கு தான் போட்டு பழக்கம். நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். அவர் ஏமாத்திட்டா அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு அவர் தான் மெயின். அவர் தான் நாங்கள் போடுவோம். அதிமுக வந்து நிரந்தரமாக ஒரு நல்ல தலைவராக ஒருத்தர் வந்ததா எல்லாரும் ஏற்றுக்கணும். அவங்க இதில் அவங்களுக்குள்ளே பல பிரிவினையாக இருக்குது. அது வெளியில் வந்து அவங்களுக்கு பலவீனம் தான். அது பாஜக வந்து நம்ம நாட்டையே சுரண்ட கட்சி தான் பாஜக. அது கூட யார் போனாலும் வீழ்ச்சி தான். எல்லா பிரச்சனைக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகே வந்து இந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது, பொலிட்டிக்கல் லிஸ்ட்லேயே. அவங்க வந்து ஒரு ஃபேன் பேஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரானா நம்ம அடிமையாக முடியாதுல்ல, அவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுத்துட்டு. அதாவது ஒரு நடிகர், இப்போ அவர் ஒரு கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது. இப்போ அவர் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். அவர் வந்தால் கூட்டம் கூட தான் செய்யும். இன்றைக்கி அந்த கூட்டம் சேர்ந்து தான் இன்றைக்கி 40-50 பேர் செத்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நடிகை நயன்தாராவோ இல்லை சமந்தாவோ வர வச்சோன்னா கூட ஒரு 1 ஹவரில் 1 லட்சம் பேர் கூட்டிடுவாங்க. அதுதான் சூழ்நிலை. ஏன்னா அவருடைய ஆழம் ஒன்றும் தெரியல. அவருக்கு அரசியல் விழிப்புணர்வு ஒன்றும் இருக்குதா என்னன்றது கூட தெரியல. அவர் சரியாக பேசுகிறது கூட அவருக்கு ஒன்றும் சரியான அணுகுமுறை தெரியல. அதனால் மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது தெரியல. அவர் ஒரு ஓட்டு வாங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி பெற அளவுக்கூடிய அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அவ்வளோ எளிதாக வந்து நீ படம் நடித்து முடிச்சுட்டு வந்தவொன்னே முதலமைச்சராக ஆக்கிடுவாங்கன்றது தவறான கருத்து. விஜய் வந்து எதுக்காக கட்சி ஆரம்பித்தாருன்னே தெரில. அவர் கட்சி ஆரம்பித்த உடனே திமுகவை தான் குறை சொல்கிறாரு. அவர் ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. என்னுடைய கருத்து அதுதான். அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தான் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாத்துக்கணும், தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாத்துக்கணும், அதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மற்றபடி பொது நோக்கம்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியலுக்கான அந்த அறிவும் அவர்கிட்ட கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு அறிக்கையிலேருந்து எல்லாத்துலேயும் அவர் ப்ரிப்பேர் ஆகி வரணும். ஏன்னா 26 விட்டுட்டு அடுத்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணிட்டோம். அப்போது என்ன பண்ணுறாருன்னு தெரியும். திமுக முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கு இல்லைங்களா. எல்லாமே திமுக பண்ணிவிடும், திமுகவுக்கு ஓட்டு போடணும்லாம் நம்ம யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் என்னன்னா இவர் இப்போ தான் வராரு. அரசியல்னால் என்னன்றது இப்போ தான் தெரியுது. அப்போன்னும் போது அவருக்கு நம்புறது நம்ம வேஸ்ட்டு தான்ற. யாருமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற மாட்டார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள்லாம் எல்லோரும் ஏமாற்றலாம். ஸ்டாலின் வரைக்கும் அவர் அப்பா காலத்தில் அது கொண்டு வந்ததை திருப்பினு இவர் அதோட 4 பங்கு கொண்டு வர்றாரு. நான் அதை பற்றியெல்லாம் நடக்கிறது தான் சொல்கிறேன். விஜய் வந்து அரசியல் பண்ணோம் வந்துட்டார். இன்றைக்கி அவர் என்ன சொல்லுவார், வந்துட்டு திமுக மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அவர் நானும் வந்து மதசார்பற்ற கட்சி தான் சொல்கிறாரு, நானும் பிஜேபி எதுக்குறவன் தான் சொல்கிறாரு. இவங்க திமுக சொல்கிறது எல்லாத்தையும் அவரும் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ மாறா திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் ஊழலில் திளைக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் அரசியல் பண்ணோன்னா ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தானே வந்து இன்னொரு கட்சி நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கட்சி நிற்கிது, அடுத்த கட்சி வருதுன்னா என்ன வருது? ஏதோ ஒரு குறைகளை சொல்லி தானே வந்து வர முடியும். அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு, குறைகளை சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்தாலுமே யாருக்கு பயன்படும்னா, அவரையும் வந்து இப்போ இருக்கிற சூழலை பார்த்தா அவரும் வந்து பிஜேபி கைப்பிடி தான் இருக்கிறாரோன்ற வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுது.